மதுரையில இருந்து சென்னைக்கு ஒரு யூனிவர்சிட்டியில படிக்கிறதுக்காக சுந்தரவல்லிங்கிற பொண்ணு வந்திருக்கிறாங்க. அவங்களுக்கு சூசன், எஸ்தர், ரெபேக்கா, மேரி இந்த 4 பொண்ணுங்களுமே எப்படி ஃப்ரெண்ட் ஆனாங்க? ஆக்சுவலா இந்த 4 பொண்ணுங்களுமே கேரளாவை சேர்ந்த கிறிஸ்டின் ஃபேமிலி. இந்த 5 கேர்ள்ஸுமே எப்படி ஹாஸ்டல்ல ஃப்ரெண்ட் ஆனாங்க? இவங்க எவ்வளவு பெரிய அமானுஷ்யங்களெல்லாம் ஃபேஸ் பண்ணியிருக்கிறாங்க ஒன்னா சேர்ந்து. இப்பவும் அவங்க இருக்கிற ரூம்ல ஒரு பேய் இருக்குன்னு தெரிஞ்சே அந்த ஹாஸ்டல் வார்டன் கிட்ட போய் சொல்லியும் அவங்க ரெஸ்பான்ஸ் பண்ணாத காரணத்தினால இவங்க 5 பேருமே அங்கே எப்படி சர்வை பண்ணிட்டு இருக்கிறாங்கிறத பற்றின ஒரு தொகுப்பை நம்ம பார்ட் 1ல் பார்த்துருந்தோம். பார்ட் 1 பார்க்காதவங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்குறேன். இதுக்கு முந்தின வீடியோ தான், போய் பார்த்துட்டு இந்த பார்ட் 2 கண்டினியூ பண்ணுங்க. சுந்தரவல்லி, சூசன் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் 3 பேர் இந்த 5 பொண்ணுங்களும் போய் வார்டன் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணதுக்கு அப்புறமா, அதாவது இவங்களுக்கு நடந்த அமானுஷ்யங்களெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது அவங்க எந்த ஒரு நடவடிக்கையுமே எடுக்காத காரணத்தினால அடுத்து என்ன நடந்துச்சு? இவங்க 5 பேரும் உயிரோட அந்த ஹாஸ்டல்ல இருந்து வெளியே வந்தாங்களா, இல்லை யாராச்சும் இறந்துட்டாங்களா? வாங்க இன்னைக்கு ஸ்டோரியில் பார்க்கலாம். வெல்கம் டு அவர் ஷோ டெவில்ஸ் கிச்சன். சுந்தரவல்லி, சூசன், மேரி, எஸ்தர், ரெபேக்கா இந்த 5 பொண்ணுங்களும் அவங்களோட ரூமில் உட்காந்துக்கிட்டு என்ன பண்ணுறேன்னு தெரியாமல் முழிச்சிட்டு இருந்திருக்கிறாங்க. இப்போது சுந்தரவல்லி என்ன சொல்கிறாங்கன்னா, இதுக்கு மேலே நம்மளால் போய் சொல்ல முடியாது. வார்டன் கிட்ட போய் சொல்லியே அவங்க இப்படி திட்டுறாங்கன்னா கண்டிப்பாக நம்மளோட பேரண்ட்ஸ் கிட்ட போய் சொன்னால் என்ன நடக்கும்னு சொல்லும் போது தான் சூசனுக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வருதுங்க. என்னன்னா, சூசன் கொஞ்ச நாளாகவே அவங்களாவே இல்லை. பார்ட் 1ல் பார்த்துருப்போம். அவங்களோட கேரக்டர் என்னன்னா, எதனா சின்ன விஷயம் நடந்தால் கூட சூசனோட அம்மா கிட்ட சொல்லிடுவாங்க. யாருன்னா ஒரு பையன் வந்து ப்ரப்போஸ் பண்ணானா கூட அதை அவங்க அம்மா கிட்ட சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு இவங்க அம்மாவும் இவங்களும் ரொம்ப க்ளோஸுங்கிறத பார்த்துருப்போம். ஆனால் இப்போ இந்த ஹாஸ்டலில் நடந்த அமானுஷ்யங்கள் எதையுமே அவங்க அம்மா கிட்ட ஏன் ஷேர் பண்ணலை? இப்போவுமே அவங்களோட மைண்டில் ஷேர் பண்ணக்கூடாதுன்னு தான் ஓடிக்கிட்டு இருக்கு. இதை வேற யாராச்சும் ஒருத்தவங்க ட்ரிகர் பண்ணுறாங்களா வெளியே இருந்து? அந்த புர்கா போட்டு ஒரு உருவத்தை பார்த்தாங்க இல்லையா பார்ட் 1ல், அந்த பொண்ணு தான் இந்த இடத்துல அந்த பொண்ணு இருக்கிறா, அதாவது ரெபேக்கா வந்து இந்த மெஸ்ஸில் தான் இருக்கிறா, போய் காப்பாற்றுங்க, இன்னொரு 5 நிமிஷத்தில் அவளோட உயிர் போகும்னு சொல்லிச்சு. அதே மாதிரி இந்த பொண்ணுங்க போகும்போது அந்த பொண்ணுக்கு சுயநினைவு இல்லாமல் தான் இருந்திருக்கிறாங்க. சுயநினைவு வந்தப்போ ரெபேக்கா சொன்ன விஷயமும் இன்னும் கொஞ்ச நேரம் நீங்கள் தாமதமாக இருந்தால் நான் செத்துருப்பேங்கிறது தான். இப்போ அந்த பொண்ணு யாரு? எதனால சூசன் அவங்க அம்மா கிட்ட நடக்கிற எந்த விஷயத்தையுமே ஷேர் பண்ணாமல் இருக்கிறாங்க, அவங்க பாட்டி கிட்ட கூட ஷேர் பண்ணாமல் இருக்கிறாங்கங்கிறது அவங்களோட மைண்டில் ஓடிக்கிட்டு இருக்குதுங்க. இப்படியே ஒவ்வொருத்தரோட மைண்டுக்குள்ளேயும் ஒவ்வொரு தாட் ஓடிக்கிட்டு இருக்கு. அதோடு சேர்த்து இந்த பேய்க்கும் பயந்துக்கிட்டு இவங்க யாருமே நிம்மதியாகவே தூங்கலையாங்க. ஆனால் அடுத்த 2 நாளைக்கு எந்த ஒரு அமானுஷ்யமே நடக்கலை. அது ஏங்கிறது இவங்களுக்கு புரியலை. என்னதான் எந்த அமானுஷ்யமும் நடக்கலை, எந்த சத்தமும் கேட்கலன்னு இருந்தாலும் இவங்க காலேஜுக்கு போகும்போது எல்லாருமே வேறு வேறு கிளாஸில் தான் படிக்கிறாங்க. அவங்கவுங்க கிளாஸில் போய் உட்காந்துட்டு ரிட்டன் இந்த ஹாஸ்டலுக்கு வர வரைக்குமே ஒரு மாதிரி மூஞ்ச தொங்க போட்டு தான் வருவாங்களாங்க. யாருக்கூடையும் பேச மாட்டாங்களாம், யாருக்கிட்டையும் சிரித்து பேச மாட்டாங்களாம், பாடத்தையும் கவனிக்க மாட்டாங்களாம், ஸ்டாஃப் கிட்ட திட்டு வாங்குவாங்களாம். இப்படி அவங்களாவே இல்லாமல் வாழ்ந்துக்கிட்டு இருந்திருக்கிறாங்க. 2 நாளைக்கு அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக மாறுதல் ஏற்படுதுங்க. இவங்க பழைய ஸ்டேஜுக்கு திரும்புகிறாங்க. வழக்கம் போல் எல்லாருமே சேர்ந்து மெஸ்ஸுக்கு போகிறது, எல்லாருமே சேர்ந்து வெளியே போகிறது, இப்படியே கொஞ்சம் ஜாலியாக அவங்களோட மைண்டை டைவெர்ட் பண்ண ஆரம்பிக்கும் போது அன்னைக்கு ஒரு நாள் ஈவினிங் ஒரு 5-5:30 மணி இருக்குமாங்க. ஹாஸ்டல் ரூமில் எஸ்தர் மட்டும்தான் உட்காந்து எழுதிக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்களோட பாடம் சம்மந்தமாக ஏதோ ஒன்று எழுதிட்டு இருக்கிறாங்க சப்ஜெக்டுக்காக. இப்போது மற்ற பொண்ணுங்க யாருமே அந்த ரூமில் இல்லை. இன்னும் காலேஜ் முடிச்சுட்டே வரலை. அதாவது காலேஜ் முடிஞ்சிருச்சு, ஆனால் அவங்க ரூமுக்கு வரலை. இந்த நேரம் பார்த்து ரெபேக்கா மட்டும் வேகமாக கதவை உடைச்சிட்டு உள்ளே வந்திருக்கிறாங்க. அதாவது கதவை டொம்முன்னு இடிச்சிட்டு வேகமாக உள்ளே வந்திருக்கிறாங்க. என்னமோ ஏதோன்னு சொல்லிட்டு எஸ்தர் பயந்து போய், என்னாச்சுடி ரெபேக்கா, ஏன் இவ்வளோ ஃபாஸ்ட்டாக வர, ஏன் அப்படி கதவை உடைக்கிற, என்னாச்சுன்னு சொல்லி கேட்கும்போது எதுவுமே பேசலையாங்க ரெபேக்கா. எதுவுமே பேசாமல் அவங்க பாட்டுக்க அவங்க ரூமில் இருக்கிற கபோர்ட்ஸ் எல்லாம் ஓப்பன் பண்ணி உள்ளே இருக்கிற திங்ஸ் எல்லாம் எடுத்து எரிய ஆரம்பிச்சிருக்கிறாங்க. எஸ்தர் எவ்வளவோ கேட்குறாங்க, எதுவுமே பேசாமல் அவங்க பாட்டுக்கு உள்ளே இருக்கிற அந்த ஸ்நாக்ஸ் பாக்கெட்லாம் வந்து காலி பண்ணிவிட்டு உள்ளே வச்சுருப்பாங்களாம். பாதி வச்சுருப்பாங்க இல்லையா சாப்பிட்டுட்டு, அதெல்லாம் எடுத்து வாயில் ஒரு மாதிரி பசியில் வந்தாங்கன்னா எப்படி இருக்கும், இந்த கிரேவிங்ஸ் வரும்னு சொல்லுவாங்க இல்லையா ஈவினிங் டைமில், அந்த மாதிரி எடுத்து வாயில் போட்டுக்கிட்டே இருந்திருக்கிறாங்க. எஸ்தருக்கு சரியாக படலை. இப்போ திட்ட ஆரம்பிக்கிறாங்க. ஏய் மென்டலாடி, நீ என்னடி நினச்சிட்டு இருக்க, கேட்டுக்கிட்டே இருக்கேன், எந்த பதிலும் சொல்ல மாட்டேங்குன்னு சொல்லி திட்டிட்டு ரெபேக்காவோட கையை பிடிச்சி இழுக்கும்போது
ரெபேக்காவே இல்லையாங்க. குழந்தை வாய்ஸ்ல, ஏய் என்ன நீ என்னை திட்டிக்கிட்டே இருக்கிற, நான் ஸ்நாக்ஸ் சாப்பிட்றதுனால உனக்கு என்ன வந்துச்சு, இன்னொரு தடவை இப்படிலாம் பண்ணன்னு வச்சுக்கோவேன், நான் எங்கள் அக்கா கிட்ட சொல்லிடுவேன், உன்னை அவ்வளோதான் அவள் கொன்றுவா, நீ எவ்வளோ பட்டாலும் திருந்த மாட்டியா, போடி அப்படின்னு சொல்லிட்டு தள்ளி விட்டாங்களாம். எஸ்தருக்கு ஒரு மாதிரி தூக்கி போட்டிருக்குதுங்க. இது ரெபேக்காவோட வாய்ஸே கிடையாது. அவங்க மிமிக்ரி பண்ணுறாங்களா ஒரு குழந்தையோட வாய்ஸ் மாதிரி, இல்லை பிராங்க் பண்ணுறாங்களா, விளையாடுறாங்களா? இன்னும் 3 பொண்ணுங்க வேற ரூமில் இல்லை. ஒருவேளை அவளுங்கெல்லாம் வெளியே நின்றுக்கிட்டு இந்த பொண்ணை உள்ளே அனுப்பி எதனா பிராங்க் பண்ணலாம். இத்தனை நாளாக அந்த கோஸ்ட் விஷயத்தில் தான் அவங்க பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. ஆல்ரெடி ஒரு குழந்தை பேஸ்கெட் பால் விளாடுற மாதிரி அவங்களோட விஷுவலுக்கு தெரியுது. அதை வச்சு எதனா ப்ளே பண்ணுறாங்களோன்னு சொல்லிட்டு கண்டுக்காமல் அப்படியே விட்டுடுறாங்க. இருந்தாலும் மனசுக்குள்ளே ஓடிக்கிட்டே தான் இருக்குது. அன்னைக்கு ஈவினிங் ஒரு 7-7:30 மணிக்கெலாம் எல்லாருமே ரூமுக்கு வந்துடுறாங்க. இப்போ ரெபேக்கா மட்டும் ரூமில் இல்லை. ஈவினிங் 5 மணிக்கு நடந்த விஷயத்த எஸ்டர் இந்த சுந்தரவல்லி கிட்டேயோ சூசன் கிட்டேயோ மேரி கிட்டேயோ ஷேர் பண்ணவே இல்லைங்க. அவங்க பாட்டுக்கு அவங்கவுங்க வேலையை பார்த்துட்டு இருக்கிறாங்க. இந்த டைமில் ஒரு 8 மணிக்கு எல்லாருமே சேர்ந்து வாங்க சாப்பிட போகலான்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. இப்போ எஸ்டரோட வீட்டில் இருந்து திடீர்னு கால் பண்ணுறாங்க. ஸோ பேசுறதுக்காண்டி அவங்க போயிடுறாங்க. இவங்க எல்லாரும் போய் மெஸ்ஸில் எப்பயுமே சாப்பாடு எடுத்துகிட்டு வந்துருவாங்களாம். இவங்களுக்குன்னு சொல்லி தனியாக பிளேட் வச்சுருப்பாங்களாம். அதில் எடுத்துகிட்டு வந்து ரூமில் உட்காந்து தான் சாப்பிடுவாங்களாம். ஸோ எஸ்டருக்கும் சேர்த்து பிளேட்டை எடுத்துக்கிறாங்க சூசன். கீழே போய் சாப்பாடு வாங்குறதுக்கு போகும்போது மெஸ்ஸில் உட்காந்து ரெபேக்கா சாப்பிட்டுட்டு இருக்கிறாங்க. இது இந்த 3 பொண்ணுங்களுக்குமே ஒரு மாதிரி புதுசாக படுது. ஏன்னா இந்த 5 பொண்ணுங்களுமே ஒன்றா தான் மெஸ்ஸுக்கு போவாங்க, ஒன்றா தான் சாப்பாடு எடுத்துகிட்டு வருவாங்க, ஒன்றா தான் சாப்பிடுவாங்க. ஆனால் இன்னைக்கு ரெபேக்கா மட்டும் எதனால் தனியாக உட்காந்து சாப்பிடணும்? அதுவும் மெஸ்ஸில் மேலே உட்காந்து சாப்பிடாம கீழே உட்காந்து சாப்பிட்றாங்க. அங்கே இருக்கிற எல்லா பொண்ணுங்களுமே ரெபேக்காவை ஒரு மாதிரி பார்த்துட்டு இருக்கிறாங்க. என்னடா அவ லூஸ் மாதிரி கீழே உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கிறான்னு சொல்லிட்டு. ஏன்னா எல்லாருமே மேலே உட்காந்து தான் சாப்பிட்டுட்டு இருப்பாங்களாம். இவங்க மட்டும் எதனால கீழே உட்காந்து சாப்பிடணும்? புதுசா இருக்குதே. இவங்க யாருமே கண்டுக்கல. சூசன் மட்டும் போய் கேட்குறாங்க, ஏய் ரெபேக்கா என்னாச்சுடி, ஏன்டி விட்டுட்டு சாப்பிட்ற? நம்ம எல்லாருமே மேலே தானே சாப்பாடு எடுத்துகிட்டு போவோம், நீ மட்டும் ஏன் தனியாக உட்காந்து சாப்பிட்ற, அதுவும் கீழே உட்காந்து சாப்பிட்ற அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ரெபேக்கா அவங்களோட கையை தள்ளி விட்டுட்டு அவங்க பாட்டுக்க சாப்பிட்டுட்டு இருக்கிறாங்களாங்க. அவங்களோட பிஹேவியரே டோட்டலி வேற மாதிரி இருக்கு. எதுவுமே பேசாமல் எஸ்டருக்கு சாப்பாடு எடுத்துக்கிட்டு மேலே வந்துடுறாங்க. இப்போ மேலே வந்து பார்க்கும்போது கீழே மெஸ்ஸில் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்த ரெபேக்கா இவங்களோட ரூமில் கீழே உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கிறாங்களாங்க. மேரி, சூசன், சுந்தரவல்லி இவங்க 3 பேருக்குமே ஒரு மாதிரி பக்குன்னு இருந்திருக்கு. ஏன்னா ஒரு பர்சனை நம்ம கீழே பார்த்துட்டு அவங்க ரெஸ்பான்ஸ் பண்ணாமல் அவங்கள பற்றி நம்ம புறணி பேசிக்கிட்டு மேலே வரும்போது அதே பர்சன் மேலே நம்மளோட ரூம்லேயே உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தால் எப்படிங்க இருக்கும்? இவங்க 3 பேருக்குமே ஒரு மாதிரி தூக்கி போட்டிருக்குது. எதுவுமே சொல்லாம இவங்க பாட்டுக்கு போய் உட்காந்து சாப்பிட ஆரம்பிச்சிருக்காங்க. இப்போ எஸ்டர் அவங்களோட அப்பா அம்மா கிட்ட பேசிட்டு அவங்களோட ரூமுக்கு ரிட்டர்ன் வந்து பார்க்கும்போது இந்த 3 பொண்ணுங்களும் சாப்பிடாம வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களுக்கும் ஒரு பிளேட் வச்சு சிக்கன் குழம்புலாம் ஊற்றி கொண்டு வந்துருக்காங்க. அன்னைக்கு மெஸ்ஸில் சிக்கன் குழம்பு, சப்பாத்தி, சாப்பாடு, சாதம், அதாவது இது எல்லாத்தையுமே எடுத்துட்டு வந்து உட்காந்துருக்குறாங்க. ஆனால் ரெபேக்கா மட்டும் கீழே உட்காந்து எப்படி அந்த மெஸ்ஸில் உட்காந்து கோரமாக உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தாங்களோ, இந்த முனி படத்தில் ராஜ்கிரண் சார் சாப்பிடுவாங்க இல்லையா, அந்த ஸ்டைலில் கீழே உட்காந்துக்கிட்டு ஒரு காலை மட்டும் முட்டிங்கால் போட்டு இப்படி கையை வச்சு மொத்தமாக எடுத்துறது சாப்பிட்றத பார்த்துட்டு எஸ்தர் திட்ட ஆரம்பிக்கிறாங்க ரெபேக்காவை. இங்கே பார், நானும் பார்த்துக்கிட்டே இருக்கேன், ஈவினிங்லேருந்து ஒரு மாதிரியாக தான் பிஹேவ் பண்ணிகிட்டு இருக்கிற, ஏய் என்னடி பிரச்சனை அவளுக்கு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இந்த 3 பொண்ணுங்களும் சொல்கிறாங்க, நாங்கள் கீழே மெஸ்ஸில் வச்சு பார்த்தோம், அவள் எங்களுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணவே இல்லை, ஆனால் நாங்கள் மேலே வரதுக்கு முன்னாடியே அவங்க இருக்கிறாங்கிற விஷயத்த சொன்னதுக்கப்புறமா இவ ஏதோ பண்ணுறாடி, தப்பாக இருக்குது, இவ ஏதோ சரியில்லை, ஏய் என்னடி உனக்கு பிரச்சனைன்னு சொல்லிட்டு கேட்கும்போது ரெபேக்கா அவங்க பிளேட்டில் இருக்கிற சாப்பாடு எல்லாத்தையுமே சாப்பிட்டு முடிச்சுட்டு பிளேட்டை விசிறி அடிச்சிருக்கிறாங்க. இவங்களோட ரூமில் பிளேட்டை விசிறி அடிச்சிருக்கிறாங்க. இவங்க எல்லாருக்குமே ஒரு மாதிரி பயம் கொடுத்துருக்குது அவங்களோட நடவடிக்கை. அடுத்த ஃப்ராக்ஷன் ஆஃப் த செகண்டில் எஸ்டரோட கழுத்தை பிடிச்சி தூக்கி இருக்கிறாங்க ரெபேக்கா. கழுத்தை பிடிச்சி தூக்குனது மட்டும் இல்லாமல் கட்ட குரல்ல ஈவினிங்காக பேசுனது ஒரு பொண்ணோட குரல்ல, அதாவது ஒரு குழந்தையோட குரல்ல. இப்போ ஒரு பொண்ணோட குரல்ல கட்ட குரல்ல பேசுறாங்க. நானும் பார்த்துட்டு தாண்டி இருக்கேன், நீ என்னடி ஓவரா பண்ணிட்டு இருக்கிற, நான் எப்படி சாப்பிட்டா உனக்கு நடி, நான் எப்படி பிஹேவ் பண்ணா உனக்கு நடி, அன்னைக்கே உங்களெல்லாம் கொண்டிருக்கணும், உங்களெல்லாம் சும்மா விட்டேன்ல, அதனால தான் என்னை இப்போ டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கீங்க, இதுக்கப்புறம் யாராச்சும் என்னை டிஸ்டர்ப் பண்ணீங்கன்னு வச்சுக்கோவேன், அவ்வளவுதான் உங்களை கொன்றுவேன் அப்படிங்கிற மாதிரி மிரட்டி இருக்கிறாங்க. இப்போ சூசன் என்ன பண்றாங்கன்னா, ரெபேக்கா நீ பண்ற கொஞ்சம் கூட சரி கிடையாது, முதல்ல எஸ்டரோட கழுத்துல இருந்து கையெடு, அவ செத்துருவா. தூக்கிட்டாங்களாங்க. ரெபேக்காங்கிற பொண்ணு ரொம்ப லீனான பொண்ணு, அந்த எஸ்தருங்கிற பொண்ணு கொஞ்சம் ஃபேட்டான பொண்ணு, அந்த ஃபேட்டான பொண்ணு இந்த பொண்ணு தூக்கி இருக்கிறாங்க. இப்போ சுந்தரவல்லி இந்த கதையை நமக்கு அனுப்புனாங்க இல்லையா, அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இங்க பார் உன்னை நாங்க டிஸ்டர்ப் பண்ண மாட்டோம், தயவு செஞ்சு அவளை விட்டுருன்னு சொன்னதுக்கு அப்புறமா கழுத்துல இருந்து கையை எடுத்து கீழே விட்டது மட்டும் இல்லாம கோபமா பெருமூச்சு விட்டுட்டு வெளியே போயிட்டாங்களாங்க ரூமை விட்டு.
இப்போ சூசன் வேமா ஓடி போயிட்டு இவங்க ஹாஸ்டல் ரூமோட மெயின் டோரை க்ளோஸ் பண்ணிடுறாங்க. யாருமே கதவை திறக்காதீங்க, அவள் ஒரு மாதிரி பிஹேவ் பண்ணுறா, எனக்கு என்னவோ தப்பாப்படுது. அவள் அந்த ரூம்குள்ளே போயிட்டு வந்ததுலேருந்தே பார்ட் 1 பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அவங்க அந்த ரூம்குள்ளே போய் லாக் ஆகிருப்பாங்க, இவங்க தான் போய் காப்பாற்றிருப்பாங்க. இந்த 4 பேருமே வந்து தூக்கில் தொங்குற மாதிரி அவங்க விஷுவலில் வந்துச்சுன்னு சொன்னாங்க இல்லையா? அப்போலேருந்தே இவங்க ஒரு மாதிரியாக தான் பிஹேவ் பண்ணிட்டு இருந்திருக்கிறாங்க. யார்? ரெபேக்கா. இவங்க கவனிக்கலை. இப்போ அது முத்திருச்சு. ஆக மொத்தம் ரெபேக்காவோட உடம்புல தான் அந்த உருவம், அந்த கருப்பு உருவம் இருக்குது. அந்த ஆத்மா நம்ம எல்லாரையுமே கொல்லாமல் விடாது. விஷுவலில் வந்ததை, அதாவது இவங்க 4 பேரும் வந்து தூக்கில் தொங்குற மாதிரி பார்த்தேன்னு சொன்னாங்க இல்லையா? அதை நிஜமாக்குற வரைக்கும் இது போகாது. நம்ம தான் இதுக்கப்புறம் சூதானமாக இருந்துக்கணும். நாளை காலையில் போயிட்டு மறுபடியும் வார்டன் கிட்ட சொல்லலாமான்னு சொல்லி பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கும்போது அடுத்த ஒரு அரை மணி நேரத்தில் ரெபேக்கா வெளியே போனாங்க இல்லையா? அடுத்த ஒரு அரை மணி நேரத்தில் வந்து கதவை தட்டி இருக்கிறாங்க. கதவை போட்டு உடன்னு உடைக்கிறாங்க. இவங்க 4 பேருமே கதவை திறக்கலை. ஆனால் பக்கத்தில் இருக்கிற அந்த கேர்ள்ஸ் எல்லாம் வந்துடுறாங்க. இந்த பக்கத்து ரூம்லலாம் இருப்பாங்க இல்லையா? அவங்களாம் வந்துட்டு, என்னாச்சு ரெபேக்கா, ஏன் வந்து கதவை போட்டு இப்படி உடச்சிட்டு இருக்கிற, ரூமில் யாரும் இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இவங்க சொல்கிறாங்க, எல்லாருமே உள்ளே தான் இருக்கிறாங்க, டோரை ஓப்பன் பண்ண மாட்டாளுங்க, என்னை உள்ளே விட மாட்டாளுங்க அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இப்போது இவங்களுக்கு வேறு வழியே இல்லாமல் ஆல்ரெடி வார்டன் கிட்ட போய் திட்டு வாங்கிட்டு வந்திருக்கிறாங்க. இப்போது மறுபடியும் உங்களை ரூமில் விடலன்னு வச்சுக்கோங்களேன், தப்பாயிடுன்னு சொல்லிட்டு டோரை ஓப்பன் பண்ணி உள்ளே விட்டுருக்குறாங்க சுந்தரவள்ளி. இப்போ ரெபேக்கா ரூம்குள்ளே வந்ததுக்கு அப்புறமா ரெபேக்காவே மெயின் டோரை க்ளோஸ் பண்ணியிருக்கிறாங்க. க்ளோஸ் பண்ணிவிட்டு உள்ளே வந்து ரெஸ்ட் ரூம் போயிருக்கிறாங்க. இந்த 4 பொண்ணுங்களோட கவனமும் மொத்தமாகவே ரெபேக்கா மேலே தான் இருக்குது. ஆனால் ரெபேக்கா எதுவுமே நடக்காத மாதிரி பிஹேவ் பண்ணியிருக்கிறாங்க. அவங்கக்கிட்ட கேட்குறாங்க மெதுவாக, சுந்தரவள்ளி என்னாச்சுடி, ஏன் இந்த மாதிரி பிஹேவ் பண்ண, நீ ஏன் எஸ்டரோட கழுத்தை பிடிச்சி தூக்குன, அவள் உன்னோட ஃப்ரெண்டு தானே, ஏன் அவகிட்ட இப்படி பிஹேவ் பண்ணன்னு சொல்லி கேட்டா, சூசன் பார்ட் 1 ஒரு மாதிரி பிஹேவ் பண்ணாங்க இல்லையா? நான் எப்படி சொன்னேன், நானே பயந்து போயிட்டு கண்ணை மூடி ஜீசஸை கும்பிட்டுட்டு இருந்தேன், அது வரைக்கும் தான் எனக்கு ஞாபகம் இருக்குன்னு சொன்னாங்க இல்லையா? அதே மாதிரி இப்போ ரெபேக்கா பிஹேவ் பண்ணுறாங்க. நான் எப்போ அந்த மாதிரிலாம் பண்ணேன், என்னடி இப்படிலாம் பேசுகிறீங்க, எனக்கு பயமாக இருக்குடி, என்னடி சொல்கிறீங்கன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பயப்பட ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இப்போ ஒன்றும் இல்லைன்னு சொல்லி சூசன், மேரி எல்லாருமே சேர்ந்து எஸ்தர் உட்பட, ஒன்றும் இல்லை, உனக்கு ஏதோ ஆயிடுச்சு, நம்ம வந்து நாளைக்கு தர்காவுக்கு போகலாம், வா படுத்து தூங்குன்னு சொல்லிட்டு படுத்து தூங்க வச்சுருக்கிறாங்க. நல்லா படுத்து தூங்கிட்டு இருக்கிறாங்க எல்லாருமே. ஓகே, ரெபேக்காக்கு நார்மல் ஆகிடுச்சு. அதாவது இவங்க கொண்டு வந்த பைபிள், சூசன்கிட்ட இருக்கிற பைபிள், இவங்க சுந்தரவள்ளிக்கிட்ட இருக்கிற திருநீர், அவங்களோட குலசாமியோட திருநீர் எல்லாத்தையுமே பூசி விட்டு அந்த பொண்ணை படுக்க வச்சுட்டு இவங்களும் எல்லாருமே திருநீர்லாம் பூசிட்டு படுத்து தூங்கிட்டாங்களாங்க. நைட்டு ஒரு 1:30 மணி இருக்குமா. இந்த மாதிரி ஒரு சத்தம் ரொம்ப நேரமாக கேட்டுக்கிட்டே இருக்குது. இப்போது சுந்தரவள்ளிக்கு டிஸ்டர்ப் ஆகி எந்திரிக்கிறாங்க. டைம் பார்க்கும்போது 1:30 மணி ஆகுது. 1:30 மணிக்கு யாராவது எதையோ உருட்டிக்கிட்டு இருக்கிறாங்கன்னு சொல்லி எந்திரிச்சு பார்க்கும்போது தான் தெரியுது, ரெபேக்கா அந்த குப்பைத்தொட்டியில் இருக்கிற சிக்கனெல்லாம் எடுத்து கடிச்சது மட்டும் இல்லாமல் இந்த குப்பைத்தொட்டியில் என்னென்னலாம் கிடக்குதோ எல்லாத்தையும் எடுத்து வாயில் போட்டுட்டு இருக்கிறாங்க. இவங்களோட முடியெல்லாம் கீழே விழுந்த கூட்டி வச்சுருப்பாங்க இல்லையா, அதெல்லாம் எடுத்து வாயில் போட்டு ஒரு மாதிரி வியர்டாக பிஹேவ் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. இதை பார்த்துட்டு இவங்களால கத்தவும் முடியலை, கூப்பிடவும் முடியலை, ஒரு மாதிரி உறைஞ்சு போய் உட்காந்துருக்குறாங்க சுந்தரவள்ளி. சுந்தரவள்ளி மட்டும் கிடையாதுங்க இந்த விஷயத்தை பார்த்தது, மேரி, சூசன், எஸ்தர், இந்த 3 பொண்ணுங்களுமே பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க. ஆனால் யாருமே கத்தலை, எதுவுமே பேசலை. ஒருத்தருக்கு ஒருத்தர் முகத்தை பார்த்துட்டு போர்வையை பொத்தி படுத்துட்டாங்களாங்க. போர்வைக்குள்ளே எந்த பொண்ணுமே தூங்கலை, முழிச்சு தான் இருக்கிறாங்க. வெளியே பயங்கரமாக சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்குது. இந்த ரெபேக்கா இந்த குப்பைத்தொட்டியை போட்டு உடைக்கிறாங்க. ரொம்ப நேரமாகவே இந்த மாதிரி அனோயிங் சவுண்ட் கேட்டுக்கிட்டே தான் இருக்குது. இவங்களுக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்குது. இப்போது இவங்களோட ரூம்குள்ளே அந்த பேஸ்கெட் பால் சவுண்டும் கேட்க ஆரம்பிக்குதுங்க. பார்ட் 1 ஒரு சவுண்டு வந்துச்சு இல்லையா, அந்த சவுண்டு கேட்க ஆரம்பிக்குது. ரெபேக்கா அவங்களோட கபோர்டை ஈவினிங் டைமில் என்ன பண்ணாங்களோ அதே மாதிரியே ஓப்பன் பண்ணி எல்லாத்தையும் கீழே இழுத்து போட்டுட்ருக்குறாங்க. இந்த பொண்ணுங்க எதுவுமே சொல்லலையாம். பயம் இந்த 4 பொண்ணுங்களுக்குமே. பேசாமல் படுத்து தூங்கி இருக்கிறாங்க. எப்படி தூங்குனாங்கிறது இந்த 4 பேருக்குமே தெரியாதான். 4 பேர் ஒன்று சொன்ன மாதிரி படுத்து தூங்கிட்டாங்களாம். அடுத்த நாள் காலையில் எந்திரிச்சு பார்க்கும்போது இவங்களோட ரூமில் அந்த குப்பைத்தொட்டி மட்டும்தான் உடஞ்சி போயிருக்குது. ஆனால் அந்த எலும்பு துண்டு ஒரு பீஸ் கூட வெளியே கிடக்கலையாங்க, ஒரு குப்பை கூட வெளியே கிடக்கலையாம். அப்போ எல்லாத்தையுமே எடுத்து இந்த பொண்ணு சாப்பிட்டாங்களா? 4 பொண்ணுங்களும் எந்திரிச்சிட்டாங்க ரெபேக்காவை தவிர்த்து. ரெபேக்கா மட்டும் அவங்களோட பெட்டில் அடிச்சு போட்ட மாதிரி படுத்து தூங்கிட்டு இருக்கிறாங்களாம். அவங்களோட கையில் இந்த ஹேண்டில் ஃபுல்லாகவே யாரோ ஒருத்தவங்க அவங்க கையை பிடிச்சி அமுக்குனா எப்படி இருக்கும், அந்த மாதிரி அவங்களோட கையில் வந்து தடம் இருக்குதாங்க, அங்கங்கே தடம் இருந்திருக்குது. இது எதனால் ஏங்கிறதெல்லாம் யோசிக்கிறதுக்கு உங்களுக்கு டைம் கிடையாது. இப்போது எஸ்டர் என்ன கேட்குறாங்கன்னா சுந்தரவள்ளி கிட்ட, ஏன்பா நம்ம வேணால் இவளை எழுப்பி காலேஜுக்கு கூப்பிட்டு போயிடலாமா,
சர்ச்சுக்கு கூட்டு போயிட்டு அப்படியே காலேஜுக்கு கூட்டு போயிடலாமான்னு சொல்லி கேட்கும்போது இல்லை வேணாம், எல்லா பொண்ணுங்களும் சொல்கிறாங்க இல்லை வேணாம், அவள் ரெஸ்ட் எடுக்கட்டும், நம்ம வந்து இப்போ காலேஜுக்கு போயிடலாம், ஈவினிங்காக வந்து எதனாலும் பார்த்துக்கலாம், சொன்னால் கேளு, இவள் உடம்புல உண்மையாகவே ஆத்மா ஏதோ ஒன்று இருக்குதுங்கிறது தெரிஞ்சிருச்சு, அது என்ன ஏதுங்கிறத நம்மளே தெரிஞ்சுக்கிறதுக்கு பார்ப்போம், ஏன்னா வெளியே சொன்னாலும் யாருமே நம்ப மாட்டாங்க, இந்த ஹாஸ்டலை விட்டு எப்படி வெளியே போகிறதுங்கிறதும் தெரியலை, அப்படி ஒரு வேளை போகணுன்னா எதனா ஒரு பொய்யை சொல்லிட்டு போயிடலாம், இன்றைக்கி ஈவினிங் வரைக்கும் டைம் எடுத்துப்போம், ஒரு வேளை அவள் நார்மல் ஆகிட்டானா பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு அவங்க தூங்கிட்டு இருக்க அந்த பொண்ணோட கையில் பைபிளை வச்சுட்டு அவங்களோட கழுத்தில் அந்த ஜெபமாலை முதல்ல ஒரு மாலையை வெளியே மாட்டி விட்டாங்க இல்லையா, அந்த மாலையை அவங்களோட கழுத்தில் மாட்டி விட்டுட்டு இவங்க எல்லாருமே காலேஜுக்கு போயிடுறாங்க. காலேஜுக்கு போயிருக்காங்களே தவிர்த்து அவங்களோட மைண்ட் எல்லாமே, இந்த 4 பொண்ணுங்களோட மைண்ட் எல்லாமே எஸ்தர் மேலே தான் இருக்குது. அவங்கள ரூமில் வச்சு வெளியே லாக் பண்ணிட்டு வந்திருக்கிறாங்க, வெளியே பூட்டு லாக் பண்ணிட்டு வந்திருக்கிறாங்க. இப்போது ஈவினிங் ஒரு 5:30 மணிக்கு எல்லாருமே காலேஜ் முடிஞ்சு அவங்க ரூமுக்கு வந்து பார்க்கும்போது, ரூமை ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது பைபிள் எல்லாமே கிழிஞ்சு போய் மேலே காற்றுல பறக்க விட்டு இந்த மாலை ஒன்று போட்டு விட்டாங்க இல்லையா, ஜெபமாலை, அதை பிச்சு போட்டு அந்த அதில் இருக்க அந்த மணிகள்லாம் வந்து சிதறி கிடக்குதாங்க. ரூமே ஒரு மாதிரி அலங்கோலமாக கிடக்குது. தலகாணி எல்லாத்தையுமே எடுத்து எரிஞ்சு பெட்டெல்லாம் கிழிச்சு ஒரு மாதிரி பஞ்செல்லாம் வெளியே வர வச்சு ஒரு மாதிரி கோரமாக அந்த ரூமே ரொம்ப பயங்கரமாக இருந்திருக்குதுங்க. ஆனால் ரெபேக்கா ஒன்றுமே தெரியாத பொண்ணு மாதிரி அவங்க பாட்டுக்கு படுத்து தூங்கிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. எந்த இடத்துல அவங்க படுத்திருந்தாங்களோ அதே பெட்டில் தான் அவங்க படுத்துருக்குறாங்க. அவங்க கையில் கொடுத்துட்டு போன அந்த பைபிள் அவங்க கையில் இல்லை, அதை தான் கிழிச்சு போட்டிருக்கிறாங்க. அவங்க கழுத்தில் போட்டிருந்த அந்த மணிமாலை தான் கீழே உடஞ்சி கிடக்குது, அதாவது பிச்சு போட்டு கிடக்குது. இந்த பொண்ணுங்களுக்கு சரியாக படலை. இப்போது சூசன் என்ன பண்ணுறாங்கன்னா, இதுக்கு மேலே பொறுக்க முடியாது, நம்ம என்ன பண்ணிடலாம், அவங்க அப்பா அம்மா கிட்ட ஃபோன் போட்டு சொல்லிடலாம், ஏன்னா வார்டன் கிட்ட சொன்னால் வேலைக்கு ஆகலை, நம்ம அப்பா அம்மா கிட்ட போய் நம்ம சொன்னாலும் நம்புவாங்களா என்னங்கிறது தெரில. ஆனால் இவளோட உடம்பு நிலை ரொம்ப மோசமாயிட்டே போகுது, இவளை கண்டிப்பாக இந்த ஹாஸ்டலை விட்டு வெளியே கொண்டு போயிடணும், அவங்க அப்பா அம்மா கிட்ட ஒப்படைச்சணும்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கும்போதே எஸ்தரோட வீட்டிலேருந்து அவங்க தாத்தா ஃபோன் பண்ணுறாரு. யதார்த்தமாக பண்ணாரா இல்லை இதுதான் விதியாங்கிறது அந்த பொண்ணுங்களுக்கு தெரியலை. அந்த ஒரு ஃபோன் கால் தான் அடுத்து இவங்களோட லைஃபையே மாற்றி அமைச்சிருக்குதுங்க. எஸ்தர் அவங்க தாத்தா கிட்ட இங்கே நடந்த எல்லா விஷயங்களையுமே ஷேர் பண்ணுறாங்க. எஸ்தரோட ஃபேமிலி நான் பார்ட் 1லேயே சொல்லியிருப்பேன், இவங்களோட அம்மா ஒரு ஹிந்து ஃபேமிலி, இவங்க அம்மா சைடில் எல்லாருமே ஹிந்து ஃபேமிலி, இவங்க மலையாளிஸ் தான், ஹிந்து ஃபேமிலி, அப்பா மட்டும்தான் கிறிஸ்டின், அதனால இவங்களும் கிறிஸ்டின். இவங்களோட தாத்தா, அதாவது அம்மா வழியில் இருக்கிற அப்பா அம்மா எல்லாருமே, இவங்க தாத்தா பாட்டி எல்லாருமே இந்த மலையூர் மாந்திரிகவாதின்னு சொல்லுவாங்க இல்லையா, இந்த பேய் ஓட்டுறது, சூனியம் வைக்கிறது, எடுக்கிறது, இதுலலாம் எக்ஸ்பர்ட்டாங்க. லைக் நம்பூதிரின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி டைப். அவர் தான் இப்போ கால் பண்ணி பேசிகிட்டு இருக்கிறாரு. அவங்க கிட்ட இங்கே நடக்கிற விஷயம் எல்லாத்தையும் சொன்னதுக்கு அப்புறமா அவருக்குமே ரெபேக்காவை தெரியும். ஏன்னா ரெபேக்காவும் எஸ்தரும் ஃப்ரெண்ட்ஸ் தான், 2 பேரும் பக்கத்து ஊர் தான். திருச்சூர் பக்கத்தில் இருக்கிற ஒரு கிராமம் தான் இவங்க எஸ்தரோட ஊர், அதுக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு கிராமம் தான் இவங்களோட ஊர், ரெபேக்காவோட ஊர். ஸோ அவர் என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் எதுவுமே ஒரி பண்ணிக்காதீங்க, இன்றைக்கி ஒரு நாள் நைட்டு மட்டும் யாருக்கிட்டையும் எதுவும் சொல்லாதீங்க, நீங்கள் பத்திரமா இருப்பீங்க, அது உங்களை எதுவும் பண்ணாதுன்னு நான் நம்புகிறேன், நீங்கள் எல்லாருமே இன்றைக்கி ஒரு நாள் நைட்டு மட்டும் தாங்கிக்கங்க, நாளைக்கு காலையில் நான் வரேன், என்னோடய டீமோட நான் அங்கே வந்துடுறேன், காலேஜுக்கு வரேன்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணுறாரு. இப்போ எஸ்தர் போயிட்டு சூசன் இந்த பொண்ணுங்க கிட்டலாம், ரெபேக்காவை தவிர்த்து மற்ற எல்லாருக்கிட்டையுமே சொல்கிறாங்க, இந்த மாதிரி எங்கள் தாத்தா சொன்னாருன்னு. இவங்களும் சரி ஓகேன்னு சொல்லிட்டு சாப்பாடெல்லாம் எடுத்துகிட்டு வந்து சாப்பிட்டுட்டு ரெபேக்காவுக்கும் ஊட்டி விட்றாங்க. ரெபேக்கா என்னன்னு தெரிலங்க, நார்மலாக பிஹேவ் பண்ணியிருக்கிறாங்க. சாப்பாடை ஊட்டி விட்டா அமைதியாக சாப்பிட்டுட்டு மாத்திரைலாம் போட்டு, ஏன்னா ஹெவி ஃபீவர் அடிச்சிருக்குது இந்த பொண்ணுக்கு, ஃபீவருக்கு உண்டான மாத்திரையெல்லாம் கொடுத்து அந்த பொண்ணை படுக்க வச்சுருக்கிறாங்க, ஹெவி டோஸ் கொடுத்துருக்குறாங்க, நல்லா தூக்கம் வர மாதிரி. ஏன்னா இன்றைக்கி ஒரு நாள் நைட்டு அந்த பொண்ணு எதுவுமே பண்ணக்கூடாதுங்கிற பட்சத்தில் தூங்க வச்சுட்டு இந்த பொண்ணுங்களும் படுத்து தூங்கியிருக்கிறாங்க. ஆனால் அதே மாதிரி ஒரு மணி இருக்குமா நைட்டு, இந்த பொண்ணு பூனை அழுதா எப்படிங்க இருக்கும், பூனை அழுதா ஒரு சத்தம் வரும் இல்லையா, அந்த மாதிரி ஒரு சத்தத்தோட ரெபேக்கா நைட்டு முழுக்க உட்காந்து அழுதுருக்குறாங்க. இந்த பொண்ணுங்க யாரையுமே டிஸ்டர்ப் பண்ணவே இல்லை. இந்த காட்டில் மட்டும் இவங்க படுத்திருக்காங்க இல்லையா, அந்த காட்டில் மட்டும் ஏறி ஓடுறாங்களாம், இந்த பக்கமும் அந்த பக்கமும் ஓடிக்கிட்டே இருந்திருக்கிறாங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே இந்த பொண்ணுங்க முழிச்சு பார்க்கும்போது ஃபேனில் தொங்கிட்டு இருந்திருக்கிறாங்க. ரெபேக்கா கையை வச்சு ஃபேனில் பிடிச்சி தொங்கிட்டு இருந்திருக்கிறாங்க. இதை பார்த்த உடனேயுமே இந்த பொண்ணுங்களுக்கு என்ன பண்ணன்னு தெரியாமல் கத்தவும் இல்லாமல் எப்பயும் போல் போர்வையை மூடி கண்ணை மூடி எப்படியாவது தூங்கிடணுண்டான்னு சொல்லிட்டு அவங்கவுங்க தெய்வத்தை வேண்டிக்கிட்டு படுத்து தூங்கிட்டாங்களாங்க. நைட்டு முழுக்க பயங்கரமான சத்தமாக அழுகுறாங்களாம், திடீர்னு சிரிக்கிறாங்களாம், திடீர்னு ஒரு குழந்தை ஓடுற மாதிரி சத்தம் கேட்குதான் சிரிச்சுக்கிட்டே, ஒரு பெரிய பொண்ணு திட்டிக்கிட்டே ஓடுற மாதிரி சத்தம் கேட்குதான், மாதிரி ஆட்டி படைச்சிருக்குதுங்க அந்த ஆத்மா. அடுத்த நாள் காலையில் எல்லாருமே காலேஜுக்கு போயிடுறாங்க. இதில் என்ன ஒரு மிஸ்ட்ரியான விஷயம்னு பார்த்தீங்கன்னா, நைட்டு முழுக்க முழிச்சிருந்த ரெபேக்கா காலையில் ஆளாக கிளம்பி காலேஜுக்கு போயிருக்கிறாங்க.
இந்த 4 பொண்ணுங்களும் எதுவுமே கேட்டுக்கல. பாடா ஏதோ திருந்திட்டா, அவள் பாட்டுக்கு போனால் சரிதான், தாத்தா வர வரைக்கும் இவளை வந்து ஹேண்டில் பண்ணணும்னு சொல்லிட்டு விட்டுறாங்க. இப்போது 4 பொண்ணுங்களும் காலேஜுக்கு போயிடுறாங்க. ஈவினிங் ஒரு 5-5:30க்கு கேண்டீனுக்கு வராங்க. யார் யார்? சூசன் வரல, ரெபேக்கா வரல, மற்ற 3 பொண்ணுங்களும் மேரி, எஸ்தர், சுந்தரவள்ளி இவங்க 3 பேருமே கேண்டீனுக்கு வராங்க. ஏன்னா இவங்க தாத்தா அந்த ஹாஸ்டலுக்குள்ளே, லேடிஸ் ஹாஸ்டலுக்குள்ளே அலௌடு கிடையாது. இவங்க தாத்தா மட்டும்தான் வந்திருக்கிறார். இவரோட ஆட்கள் எல்லாருமே வெளியே இருக்கிறாங்க, காலேஜுக்கு வெளியே இருக்கிறாங்க. எதனா ஒரு எமர்ஜென்சினா உள்ளே வாங்கன்னு சொல்லிட்டு தான் வந்திருக்கிறார். இப்போது கேண்டீனில் வச்சு இவங்களுக்கு நடந்த A to Z முதல்ல இருந்து இப்போ வரைக்கும் எல்லா சம்பவத்தையும் ஷேர் பண்ணுறாங்க எஸ்தர் மட்டும் இல்லை, சுந்தரவள்ளியுமே ஷேர் பண்ணியிருக்கிறாங்க. இப்போ அவங்க தாத்தா என்ன சொல்கிறாருன்னா, இங்கே பாருங்கள், இங்கே வச்சு எந்த வேலையுமே ஆகாது, நீங்கள் நம்ம ஊருக்கு கூட்டு வந்துருங்க, எப்படியாச்சும் பொய் சொல்லிட்டு லீவ் போட்டுருங்க. அவர் சீரியஸாக பேசிக்கிட்டே இருக்கும்போது சைடில் ரைட் சைடில் ஒரு மாதிரி யாரோ ஒருத்தவங்கள வச்சக்கண்ணு எடுக்காமல் பார்த்துக்கிட்டே இருந்திருக்கிறாரு. இதை இந்த 3 பொண்ணுங்களுமே கவனிச்சிருக்கிறாங்க. எங்கடா பார்க்குறாருன்னு சொல்லிட்டு திரும்பி பார்த்தா சூசன் அவங்க மிஸ்ஸுக்கிட்ட, அதாவது ஒரு ஸ்டாஃப் கிட்ட பேசிக்கிட்டே இவங்க கிட்ட கையை காட்டிட்டு, இந்த 3 பொண்ணுங்களும் பார்க்குறாங்கன்னு அவங்க பார்த்துட்டாங்க, கையை காட்டிகிட்டே இருங்க நான் வந்துடுறேன்னு சொல்லிட்டு அவங்க ஸ்டாஃப் கிட்ட ஏதோ ஒன்று பேசிக்கிட்டே போயிட்டு இருந்திருக்கிறாங்க ஆன் தி வேலை. அப்போது இந்த தாத்தா அவங்களே வச்சக்கண்ணு எடுக்காமல் பார்த்துட்டு இருக்கும்போது எஸ்தர் சொல்கிறாங்க, நான் சொல்லியிருக்கேன்ல தாத்தா, அவள் தான் சூசன் சொல்லிட்டு சொல்லும்போது, அவளுக்கு ஒரு ஜின் வந்து காவலாக இருக்குது, அந்த ஜின் தான் உங்களுக்குமே உதவி செஞ்சுருக்குது. நீங்கள் ஒன்று யோசித்து பார்த்தீங்களா, எதனால் உங்களை இன்னுமே அந்த ஆத்மா கொல்லாமல் இருக்குது? ஒரே ரூமில் தான் இருக்கிறீங்க, அந்த ஆத்மா நினச்சிருந்தா உங்கள் 4 பேரையுமே தூக்கில் தொங்க வைக்கிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது இந்த ரூமில். இல்லை அட்லீஸ்ட் 2 பேரையாச்சும் கொல்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் ஏன் உங்ககிட்ட அதால் நெருங்கம் இல்லை? எதனால் அழுதுச்சு? இதெல்லாம் யோசித்து பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இந்த பொண்ணுங்களுக்கு தெரியலை. அன்னைக்கு நைட்டு ஒரு புர்கா போட்ட பொண்ணு வழி சொல்லிச்சு ரெபேக்காவை காப்பாற்றுறதுக்கு. அப்போ அந்த பொண்ணு தான் அந்த ஜின்னா. ஆனால் இந்த சூசன்கிற பொண்ணு ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு கிறிஸ்டின் ஃபேமிலி, முழுக்க அவங்க ஒரு கிறிஸ்டியானிட்டியில் இருக்கிற ஒரு பொண்ணு. அவங்களோட அப்பா அம்மா எல்லாருமே கிறிஸ்டின் தான். அப்படி இருக்கும் பட்சத்தில் ஒரு முஸ்லீமில் இருக்கிற ஒரு ஜின் எப்படி இந்த பொண்ணுக்கு காவலாக இருக்கும்? இந்த பொண்ணுக்கு என்ன தான் பாஸ்ட்டு? எதனால் அந்த ஜின் வந்து இந்த பொண்ணுக்கு காவலாக இருக்கணும்னு சொல்லிட்டு இவங்களுக்குள்ள ஒரு கொஸ்டின் ரைஸ் ஆகுதுங்க. இந்த டைமில் இன்னொருத்தரை பார்த்து முறைக்க ஆரம்பிக்கிறாரு இந்த தாத்தா. இப்போ யாரடா பார்த்து முறைக்கிறாருன்னு திரும்பி பார்த்தா ரெபேக்கா இவங்க உட்காந்துருக்கிற அந்த பெஞ்சை நோக்கி, இந்த கேண்டீனோட அமைப்பே வெளியே தான், அவுட்டோரில் தான் வச்சுருப்பாங்களாம். இந்த ரெசார்ட்லலாம் கொடை மாதிரி வச்சுருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி டைப்பில் தான் இவங்களோட கேண்டீனே இருக்குமா. வெளியே உட்காந்துருக்கும்போது நேராக இவங்களை பார்த்த மாதிரி முறைச்சிக்கிட்டே நடந்து வந்து உட்கார்ந்தது மட்டும் இல்லாமல் இவங்க தாத்தாவை பார்த்து முறைச்சிக்கிட்டே கையில் இருக்கிற அந்த டீ கிளாஸ் ஒன்று வாங்கிட்டு வந்துருக்குறாங்க. அந்த டீ கிளாஸை உடச்சிட்டு அப்படியே மயக்கம் மட்டும் விழுந்துட்டாங்களாங்க கத்திட்டு. அங்கே இருக்கிறவங்க எல்லாருமே இவங்கள தான் பார்த்துருக்குறாங்க. இதுக்கு மேலே இந்த பொண்ணை இங்கே வச்சிருக்க வேணாம், எப்படியாச்சும் அங்கே கூட்டு வந்துருங்க, ஊருக்கு கூட்டு வந்துருங்கன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாரு. இவங்களும் அந்த பொண்ணை கூட்டு போயிட்டு ஃபர்ஸ்ட் எய்ட்லாம் பண்ணிட்டு போய் படுக்க வச்சிடுறாங்க. வார்டன் கிட்ட போய் இந்த 4 பொண்ணுங்களுமே கேரளாவில் ஒரு விசேஷம், எங்களோட வீட்டில் விசேஷம், நாங்கள் எல்லாருமே போகணும்னு சொல்லிட்டு பெர்மிஷனும் வாங்கிடுறாங்க. அதுக்கேற்ற மாதிரி அவங்க தாத்தாவுமே ஹெல்ப் பண்ணியிருக்கிறாரு. அவங்க வார்டன் கிட்ட போய் பேசிட்டு தான் போயிருக்கிறார். இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷன், எல்லாருமே ஒரே ஊர், பக்கத்து ஊரில் இருக்கிற பொண்ணுங்க, எல்லாம் 4 பேர் வந்தாங்கன்னா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பர்மிஷன் வாங்கிட்டு போயிடுறாருங்க. இப்போ சுந்தரவள்ளிக்கு பர்மிஷன் வாங்கணும். அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த கதையை அனுப்பின பொண்ணு என்னோட பாட்டி இறந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு, உயிரோடு இருக்கிற பாட்டியை இறந்து போன மாதிரி கணக்கு காட்டிட்டு அங்கேருந்து கிளம்புறதுக்கு எல்லாருமே ரெடி பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. அவங்களோட பொருட்கள் எல்லாத்தையும் ரெடி பண்ணிகிட்டு இருக்கும்போது ரெபேக்கா வரமாட்டேன்னு சொல்கிறாங்க. எதுக்கு, எங்கே போகிறோம் திடீர்னு? நான்லாம் வரமாட்டேன்னு சொல்லும்போது இவங்க எல்லாரும் சேர்ந்து மண்டையை கழுவி, இங்கே பாரு நம்ம எல்லோரும் வெக்கேஷன் போகலாம், கேரளாவில் கொச்சினுக்கு போகலாம், திருச்சூர் போகலாம், எல்லா இடத்தையும் சுற்றி பார்த்துட்டு வரலாம், ஒரு 3 நாள் ரெஸ்ட் எடுத்துகிட்டு வரலாண்டி, எவ்வளோ நாள் தான் இந்த ஹாஸ்டல்லே இருக்கிறதுன்னு சொல்லி அவங்க என்ன நினச்சாங்கன்னு தெரில, ரெபேக்காவும் கூட வந்துடுறாங்க. கேரளாவில் இருக்கிற எஸ்டரோட வீட்டுக்கு போனதுக்கப்புறமா இந்த பொண்ணை வீட்டுக்கு உள்ள வழியாக கூட்டு போகாமல், இது ஒரு தனி வீடு, ஹால் இருக்கும், உள்ளே ரூம் இருக்கும், வெளியே வழியாக மேலே ஒரு ரூம் இருக்குமாங்க, அதுக்கு மேலே மொட்டை மாடி இருக்குமா, ஸ்டெப்ஸ் போகுமா வெளியே. வீட்டுக்குள்ளே இந்த பொண்ணை கூட்டு போகாமல் ஸ்டெப்ஸில் ஏறி மேலே வழியாக, அதாவது வெளியே வழியாகவே மேலே கூட்டு போயிடுறாங்க. இப்போது ரெபேக்கா நார்மலாக தாங்க பிஹேவ் பண்ணிட்டு இருந்திருக்கிறாங்க. திடீர்னு அவங்களோட ரூமில் இவங்க இந்த பொண்ணுங்க எல்லாருமே வந்து எல்லா பொருளையும் வச்சுட்டு வாடி கீழே போகலாம், ஹாலுக்கு போகலாம், அம்மா கிட்ட பேசலாம்னு சொல்லி கூப்பிடும்போது, உங்கள் யாரையுமே நான் உயிரோட விட மாட்டேன், நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்களா நீங்களாம் தப்பிச்சிருவீங்கன்னு, நீங்கள் எல்லாருமே தூக்கு மாட்டி சாவீங்க, அப்படி இப்படின்னு பேச ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இந்த பொண்ணுங்களுக்கு ஒரு மாதிரி தூக்கி போட்டிருக்குது. என்னடா அது இவ்வளோ நேரம் நார்மலாக இருந்தால் திடீர்னு இப்படி பேசுகிறான்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கும்போது அந்த பொண்ணு கணிச்சிட்டாங்க ரெபேக்கா. கீழே பெரிய பூஜை போயிட்டு இருக்குதுங்க.
இந்த பொண்ணு வந்தப்போ இந்த பூஜையை அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டு இந்த பொண்ணை கூட்டு போய் அந்த பூஜையில உட்கார வைக்கிறது தான் இவங்களோட பிளான். இப்ப கத்திக்கிட்டே பக்கத்துல இருக்கிற மேரியோட கழுத்தை பிடிச்சு நெரிக்க ஆரம்பிச்சிருக்காங்க ரெபேக்கா. இந்த டைம் பார்த்து ஒரு 4 நம்பூதிரி மேல ஓடி வந்திருக்காங்க. ஓடி வந்தது மட்டும் இல்லாம ரெபேக்காவை வலுக்கட்டாயமா பிடிச்சி இழுத்துட்டு போறாங்க, தூக்கிக்கிட்டு போயிருக்கிறாங்க. தூக்கிக்கிட்டு போய் அந்த பூஜையில உட்கார வச்சதுக்கு அப்புறமா கட்டி போட்டுடுறாங்க. ஒரு சேர்ல உட்கார வச்சு கட்டி போட்டுடுறாங்க. இப்போ இந்த பொண்ணு ஒரு மாதிரி காம் டவுன் ஆயிருக்கிறாங்க. சில பூஜைகள்லாம் பண்ணி மந்திரங்கள்லாம் சொன்னதுக்கு அப்புறமா காம் டவுன் ஆயிட்டாங்க. மறுபடியும் ஒரு 5 நிமிஷத்துல கத்த ஆரம்பிக்கிறாங்க. ஒரு குழந்தையோட வாய்ஸ்ல, எரியுது எரியுது, ஏன் என்னை வந்து இப்படி டார்ச்சர் பண்றீங்க? முதல்ல அந்த 5 மணிக்கு பேசினாங்க இல்லையா, யார் எஸ்தர் கிட்ட ரெபேக்கா அவங்களோட ரூம்ல வச்சு, அந்த மாதிரி குழந்தையோட வாய்ஸ்ல அழுகுறாங்களாம். என்னை விட்டுருங்க ப்ளீஸ், என்னோட சிஸ்டர் கிட்ட நான் உங்களை சொல்ல போறேன், என்னை விட்டுருங்க விட்டுருங்கன்னு சொல்லிட்டு அழுகுறாங்களாம். இவங்க மறுபடியும் மந்திரம்லாம் போட்டு அவங்க மேல என்னமோ தெளிச்சதுக்கு அப்புறமா அப்படியே காம் டவுன் ஆயிடுறாங்களாம். அப்புறம் ஒரு 5 நிமிஷத்துல மறுபடியும் ஒரு அடல்ட் லேடி மாதிரி பேசுறாங்களாம். அடல்ட் லேடி மாதிரி கத்துறாங்களாம். எனக்கு எரியுது எரியுது, விட்டுருங்க ப்ளீஸ், என்னை விட்டுருங்க, என்னையும் சிஸ்டரையும் போக விட்டுருங்க, ஏன் எங்களை வந்து இப்படி வதைக்கிறீங்க, நாங்கள் என்ன பண்ணோம் உங்களுக்கு பாவம், அப்படி இப்படின்னு பேசும்போது இந்த நம்புதுறீங்களாம், உன்னை விட மாட்டேன், நீ யாரு, எதுக்கு இவங்களெல்லாம் டிஸ்டர்ப் பண்ற, எதனால் அந்த ஹாஸ்டல்ல இருக்கிறங்கிறத சொன்னாதான் உன்னை நாங்கள் விடுவோம்னு சொல்லிட்டு சொல்லும்போது அழுதுகிட்டு இருந்தது அப்படியே டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆகி சிரிக்குதாங்க. ஏய், என்னை நீ மட்டும் இப்போ விடலைன்னு வச்சுக்க, உன்னோட வம்சத்தையே அழிச்சிருவேன்னு சொல்லிட்டு அந்த நம்பூதிரிங்களே மிரட்டுதான். உங்க வம்சத்தை மட்டும் கிடையாது, இங்க இருக்கிற அந்த 4 பொண்ணுங்களையுமே நான் கொன்றுவேன், அவளுகளை தூக்குல தொங்க விட்டுருவேன், இல்ல என்னைய மாதிரியே எரிஞ்சு செத்துருவீங்க நீங்களும், நான் எப்படி எரிஞ்சு செத்தேனோ அதே மாதிரி நீங்க எல்லாருமே எரிஞ்சு செத்துருவீங்க, உன் வம்சத்துல இருக்கிற எல்லாருமே எரிச்சு சாவடிச்சிருவேன், அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி மிரட்டுதாங்க. இந்த 4 பொண்ணுங்களுக்குமே ஒரு மாதிரி ஈரக்கொலையை நடுங்குதுங்க, பயம். ஏன்னா இவங்களோட ஃப்ரெண்ட் இந்த மாதிரி இவங்க பார்த்ததே கிடையாது. இப்படி ஒரு அமானுஷ்ய சம்பவம் இவங்களுக்கு புதுசு, இந்த பேயே வந்து பேசுறது. அவ ரூம்ல இருக்கும்போது கூட அந்த பொண்ணு நார்மலா தான் பண்ணிட்டு இருந்திருக்கிறான். ஆனால் இங்க பயங்கரமா இருந்திருக்குதுங்க. இந்த பேய் படங்கள் எல்லாம் பாக்குற மாதிரி டபுள் வாய்ஸ்ல பேசுறது, கண்ணை உருட்டிக்கிட்டு பயங்கரமா இருந்திருக்குது பார்க்கவே. இப்போ ரெபேக்கா என்ன சொல்றாங்கன்னா, இவங்க எல்லாரையுமே பார்த்து சிரிச்சுக்கிட்டு, இந்த நம்பூதிரிங்க இந்த பொண்ணுங்கெல்லாம் பார்த்து சிரிச்சுக்கிட்டு, உங்களெல்லாம் காப்பாத்துறதுக்கு ஒருத்தர் வருவாங்கன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்களே, அவங்க வர்றதுக்கு முன்னாடியே உங்களோட சாவு இங்க நிகழும், நான் வந்து உங்களை கொன்றுவேன், அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு சிரிக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இப்போ அந்த நம்பூதிரிங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்களோட தலையிலேருந்து ஒரு ஹேரை எடுத்து ஒரு பாட்குள்ளே போட்டு ஒருத்தர்கிட்ட கொடுத்து தனியாக கொண்டு போக வச்சுருக்கிறாங்க. இதுக்கப்புறம் ஏகப்பட்ட மந்திரங்கள், ஏகப்பட்ட விஷயங்கள்லாம் அந்த பூஜையை கண்டினியூ பண்ணதுக்கப்புறமா அந்த பொண்ணு மயக்கம் போட்டு விழுந்துருச்சாங்க. இந்த ரிச்சுவல்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா இந்த பொண்ணுங்க எல்லாருமே மறுபடியும் சென்னைக்கு ரிட்டன் கிளம்புறாங்க. கிளம்பி ட்ரெயினில் ரிட்டன் வந்துட்டு இருக்கும்போது சூசனுக்கு தப்பாப்படுது. இதுக்கு மேலேயும் அவங்க அம்மா கிட்ட சொல்லாமல் இருந்தால் இது தப்பான ஒரு முடிவாக தான் இருக்கும், அம்மாவுக்கு பின்னாடி தெரிஞ்சிச்சுன்னா அவங்க ரொம்ப வருத்தப்படுவாங்கங்கிறது இப்போ ஏன் அவங்களுக்கு தோணணும்? இதுவுமே அந்த ஜின் தான் இவங்களுக்கு தோண வைக்குதா, இப்போ சொன்னால் கரெக்டாக இருக்குன்னு சொல்லிட்டு? அது எதுவுமே அவங்களுக்கு அப்போ புரியலை. ஃபோன் போட்டு அவங்க அம்மா கிட்ட நடந்த விஷயத்தெல்லாம் சொல்லும்போது சூசனோட அம்மா திட்டுறாங்க பயங்கரமாக. எதுக்கு என்கிட்ட எதுவுமே சொல்லாமல் மறைச்சிட்ட, நீ வந்து இதுக்கப்புறம் அந்த ஒரு நிமிஷம் கூட அந்த ஹாஸ்டலில் இருக்கக்கூடாது, உடனே வெக்கேட் பண்ணிவிட்டு வெளியே பாட்டி வீட்டுக்கு வந்துரு, பாட்டி வீட்டுக்கு உனக்கு கம்ஃபர்டபுளாக இல்லைனா பாட்டிக்கிட்ட சொல்லி உங்கள் காலேஜுக்கு வெளியவே நான் உனக்கு ஒரு வீடு எடுத்து கொடுத்துட்றேன், உன்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே அங்கேயே கூப்பிட்டு வந்துரு, நீ தனியாக இருக்காத, அவங்க யாருமே காசு கொடுக்கணும்னு கூட அவசியம் கிடையாது, நான் எல்லாரையும் பார்த்துக்கிறேன், நீங்கள் நிம்மதியாக படித்து முடிச்சுட்டு உங்களோட வேலையை மட்டும் பார்த்துட்டு வந்தால் போதும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இப்போது சூசன் என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் வார்டன் கிட்ட போய் ஆல்ரெடி சொல்லும்போது அவங்க இந்த மாதிரி பேசிட்டாங்க, வெளியே இருந்து வந்துட்டு என்னோட வேலைக்கு ஆப்பு வைக்க பார்க்குறீங்களா அப்படி இப்படின்னு சொல்லி தப்பாக பேசிட்டாங்க அப்படின்னு சொல்லும்போது அவள் என்ன சொல்கிறது, நான் பார்த்துக்கிறேன், நான் பேசுகிறேன் காலேஜில்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிவிட்டு அங்கே பேசிடுறாங்க. காலேஜில் ஒரு மெயினான ஆள்கிட்ட பேசி இப்போ வார்டனே இவங்களுக்கு கொடுத்துட்றாங்க, நீங்கள் வெளியே போகலாம், அதாவது ஹாஸ்டலை வெக்கேட் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு அனுமதி கிடச்சிருச்சுங்க. இப்போது அவங்களோட ரூமை வெக்கேட் பண்ணுறதுக்கு எல்லாத்தையும் ரெடி பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. ரெடி பண்ணிகிட்டு இருக்கும்போது இந்த பாத்ரூம் வாஷ் பண்ணுறதுக்கு, இந்த ரூமை க்ளீன் பண்ணுறதுக்குலாம் சாட்டர்டே சண்டே ஆயாக்கள்லாம் வருவாங்களாம், அதாவது வேலை பார்க்குறவங்க வருவாங்களாம். அதில் ஒரு பாட்டி வந்திருக்கிறாங்க. இந்த பாட்டிக்கிட்ட சுந்தரவள்ளி போய் கேட்டிருக்கிறாங்க, பாட்டி எனக்கு ஒரு சந்தேகம், இந்த ரூமில் வந்துட்டு எதனா ஒரு அமானுஷ்யம் இருக்குதா, அதாவது இந்த ஹாஸ்டலில் வந்து எதனா ஒரு அமானுஷ்யம் இருக்குதா, பேய் இந்த மாதிரியான விஷயங்கள் நீங்கள் பார்த்துருக்கீங்களான்னு சொல்லிட்டு 500 ரூபாய் கையில் கொடுத்துட்டு கேட்குறாங்க. இப்போ அந்த பாட்டி சொல்ல ஆரம்பிக்கிறாங்க, ஆமாம்மா ஏன் கேட்குறீங்க, என்ன பாட்டி சொல்கிறீங்க, எங்கே பார்த்துருக்கீங்க, நான் பார்க்கலாமா, என் கூட வேலை செய்கிறவங்களாம் சொல்லுவாங்க, இப்போது ஒரு 8 வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஹாஸ்டலில், அதாவது நீங்கள் இப்போ தங்கியிருக்கீங்க இல்லையா, இந்த ஹாஸ்டலில் கீழே இருக்கிற மெஸ் வந்து இப்போ புழக்கத்தில் இல்லை இல்லையா, அப்போ வந்து அந்த மெஸ்ஸில் தான் சாப்பாடுலாம் போடுவோம், அங்கே வேலை பார்த்தவ தான் காவேரிங்கிறவ ஒரு கஷ்டப்படுற குடும்பத்தை சேர்ந்த பொண்ணு,
அந்த பொண்ணுக்கு ஹஸ்பண்ட் கிடையாது. அவங்களுக்கு 2 குழந்தைங்க, 2மே பொம்பளை பிள்ளைங்க தான். ஒரு பிள்ளைக்கு 7 வயசு தான் ஆகுது, இன்னொரு பிள்ளைக்கு 16 வயசு ஆகுது. 2 குழந்தைங்களையும் கஷ்டப்பட்டு அவள் தான் படிக்க வைக்கிறா. இந்த 16 வயசு குழந்தை இருக்கு இல்லையா, அந்த குழந்தையுமே வேலைக்கு கூட்டு வருவா. சாட்டர்டே சண்டே வந்து லீவுங்கிறனால அந்த சின்ன பிள்ளையுமே வந்து இங்கே தான் கூட்டு வருவாங்களாம், ஹாஸ்டலுக்கே கூட்டு வந்து இவங்க 2 பேரும் வேலை பார்த்துட்டு இருப்பாங்கன்னா அந்த குழந்தை விளாண்டுக்கிட்டு இருக்குமா. அப்படி தான் 7 வருஷத்துக்கு முன்னாடி அன்னைக்கு ஒரு நாள் அவங்க சாட்டர்டே அதுவுமா அவங்களோட குழந்தைங்களை கூப்பிட்டுட்டு வேலைக்கு வந்திருக்கிறாங்க. இந்த நேரத்தில் அந்த ஹாஸ்டலில் ரெனோவேஷன் பண்ணிட்டு இருந்திருக்கிறாங்க. ஹாஸ்டலை ரெனோவேஷன் பண்ணிட்டு இருக்கும்போது எலக்ட்ரிக்கல் ஒர்க்கும் போயிட்டு இருந்திருக்குதுங்க. இந்த குழந்தை பேஸ்கெட் பால் விளாண்டுக்கிட்டே தெரியாதனமா அந்த கரண்ட்ல போய் கை வச்சிருது. கை வச்சோடனே ஸ்பாட்லேயே கருகி இறந்துருதுங்க. இதை பார்த்த 16 வயசு பொண்ணு அந்த பொண்ணை காப்பாற்றுறது எப்படின்னு தெரியாமல் ஷாக் அடிச்சிட்டு இருக்கும்போதே கத்திக்கிட்டே ஓடி வந்திருக்கிறாங்க. இவங்க சவுண்டு கேட்டு ஓடி வந்து பார்த்தா யாருமே உதவி பண்ணலையாம். அங்கே அந்த எலக்ட்ரிக்கல் ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க இல்லையா, அவங்களுமே சாப்பிட போயிருக்கிறாங்க. மத்தியானம் 1 மணிக்கு நடக்குது இந்த சம்பவம். அங்கே இருக்கிற பொண்ணுங்க, அந்த ஹாஸ்டல் ரூமில் இருக்கிற பொண்ணுங்களெல்லாம் வெளியே உட்காந்துருந்தவங்க கூட இதை பார்த்துட்டு விழுந்தடிச்சு ஓடிட்டாங்களாம் உள்ள. எங்கேயோ இருந்து படிக்க வந்திருக்கிறாங்க, ஃபீஸ் கட்டுறதுக்கு அவங்க அப்பா அம்மா இருக்கிறாங்க. இவங்க மேலே எந்த ஒரு ரிமார்க் வந்துடக்கூடாது. இந்த ரோட்டில் யாருன்னா ஆக்சிடென்ட் ஆகி கிடந்தாங்கன்னா அவங்கள கண்டுக்காமல் போவோம் பார்த்தீங்களா ஜாலியாக, அந்த மாதிரி பிஹேவ் பண்ணியிருக்கிறாங்க எல்லாருமே, இந்த ஹாஸ்டலில் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே. இதை பார்த்துட்டு அந்த பொண்ணு அழுதுட்டு ஒவ்வொரு கதவாக தட்டி இருக்குது, யாருமே திறக்கலை. அவங்க அம்மாவை கூப்பிடலான்னு சொல்லிட்டு கீழே ஓடும் போது தான் அந்த பொண்ணுக்கு ஒரு விஷயம் தோணுது. அம்மா இந்த குழந்தைய நம்மளை தான் பார்த்துக்க சொல்லியிருக்கிறாங்க, தங்கச்சியை. இப்போ நம்ம பார்க்காம இருந்தது நம்மளோட தப்பு. அம்மா கிட்ட போய் சொல்லி அம்மா நம்மளை வந்து எதனா நினச்சிருவாங்களா, அது போக தங்கச்சி இறந்ததுக்கு நம்ம தான் காரணமானு சொல்லி இந்த பொண்ணுக்குள்ளே ஒரு மாதிரி மென்டலி அஃபெக்ட் ஆகிருக்குதுங்க. ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்குது. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அந்த மெஸ்ஸில் போயிட்டு கெரோசினை ஊற்றி கொளுத்திக்கிட்டு இறந்துட்டாங்க. இந்த 2 பேருமே அட் அ டைமில் ஒரே நாளில் இந்த குழந்தையும் இறந்துருச்சு, இந்த பொண்ணும் மண்ணெண்ணை ஊற்றி கொளுத்திக்கிட்டு எரிஞ்சிருச்சு, செத்துருச்சு. இப்போது அந்த காவேரிங்கிறவங்க அழுதுட்டு அந்த இடத்த விட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் வேலைக்கே வரலையாம். ஆனால் இந்த சம்பவம் நடந்து அடுத்த ஒரு 2 நாள்லேயே மெஸ்ஸில் வச்சு ஒரு கருப்பு உருவத்தை பார்த்ததாகவும், இந்த குழந்தையோட உருவம் பேஸ்கெட் பால் விளாண்டுட்டு இருக்கிற சத்தம் கேட்டதாகவும் அந்த டைமில் இருந்த ஹாஸ்டல் கேர்ள்ஸ்லாம் கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் நிர்வாகம் அதை கண்டுக்கவே இல்லை. இந்த பொண்ணு எலக்ட்ரிக்கலாக இறந்தது, அவங்க மண்ணெண்ணெய் ஊற்றி எரிஞ்சது, இது எல்லாமே நியூஸில் வந்திருக்குதாங்க. நியூஸில் அந்த டைமில் செம்ம ஃபேமஸ் ஆகுது. கொஞ்சம் கொஞ்சமாக இந்த ஹாஸ்டலில் மிஸ்டீரியஸான விஷயங்கள்லாம் நடக்க ஆரம்பிக்குதுங்க. எல்லா இடத்துலையுமே ஆத்மாக்கள் நடமாடுற மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்குது. ஆனால் இதை ஒரு சிலர் தான் சொல்கிறாங்க, அது ஏங்கிறது உங்களுக்கு தெரியலை. இதுதான்ப்பா உண்மை நடந்தது, எனக்குமே நான் பார்த்தது கிடையாது, ஆனால் என் கூட வேலை பார்க்குறவங்களாம் சொல்லியிருக்கிறாங்க, காலையில் வெள்ளனை போய் சமைச்சிட்டு இருக்கும்போது பின்னாடி யாரோ ஒருத்தவங்க நடந்து போன மாதிரியோ, இல்லை ஒரு கருப்பு உருவத்தை பார்த்ததாகவோ, இல்லை இந்த பேஸ்கெட் பால் சவுண்டு கேட்குறதாகவோ சொல்லுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னதுக்கப்புறமா இப்போ தான் இந்த சுந்தரவல்லிக்கும் இந்த சூசன் மேரி உங்களுக்கெல்லாம் புரியுது, எஸ்தருக்கும் ஏன் நம்மளை வந்து பிடிக்கணும், ஏன் நம்மளை வந்து நோண்டணும், எவ்வளோ கேர்ள்ஸ் இருக்கும்போது நம்மளை மட்டும் ஏன் நோண்டணும், ஒருவேளை நம்மளை மட்டும் நோண்டாமல் எல்லாருமே நோண்டிக்கிட்டு தான் இருக்குதா, நமக்கு மட்டும் தான் அப்படி ஃபீல் ஆகுதாங்கிற ஒரு டவுட்டும் இருக்குது. இப்போது அந்த ஹாஸ்டலை வெக்கேட் பண்ணிவிட்டு வெளியே இருக்கிற ரூமுக்கு வந்துடுறாங்க. ரூமுக்கு வந்ததுக்கப்புறமா இப்போ ரெபேக்கா இவங்க கூட கிடையாது. ரெபேக்கா அன்றைக்கி அந்த ரிச்சுவல் நடந்துச்சு இல்லையா, அவங்க ஒரு ஊரில் வச்சு இந்த பாட்டில் முடியை போட்டு கொண்டு போனாங்க இல்லையா, அதுக்கப்புறமா சென்னைக்கு வரவே இல்லை. இவங்க எஸ்தர் வந்து ஃபோன் போட்டு கேட்கும்போது, தயவு செஞ்சு அவளுக்கு ஃபோன் பண்ணாதம்மா, 2 வருஷத்துக்கு அவளை கான்டாக்டே பண்ணாத, நீ நல்ல ஃப்ரெண்டாக இருந்தால் அதை பண்ணு, இதை வந்து நம்பூதிரி தான் சொன்னாருன்னு சொல்லியிருக்காங்க. சரின்னு சொல்லிட்டு எஸ்தர் அவங்க தாத்தா கிட்ட கூட கேட்கல, இதை பற்றி ரெபேக்காக்கு என்னாச்சு எதுன்னு கேட்கவே இல்லை, அவன் நல்லா இருந்தால் போதும்னு சொல்லிட்டு விட்டுறாங்க. இப்போது வெளியே வந்ததுக்கப்புறமா ஒரு நாள் இவங்களோட வீட்டுக்கு சூசனோட பாட்டி வராங்க. இவங்களுக்கு நடந்த அந்த விஷயத்தெல்லாம் ரீகால் பண்ணி மறுபடியும் பேசிகிட்டு இருக்கிறாங்க, ஒரு மாதிரி சிட்சாட் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. அந்த டைமில் சுந்தரவல்லி அவங்க பாட்டிக்கிட்ட கேட்குறாங்க, சூசனோட பாட்டிக்கிட்ட கேட்குறாங்க, பாட்டி எனக்கு ஒரு டவுட்டு, நீங்கள் வந்து பியூர் கிறிஸ்டின் ஃபேமிலி, ஆமாப்பா, இவங்களோட அப்பா அம்மா 2 பேருமே பியூர் கிறிஸ்டின் ஃபேமிலி தான், ஆமாப்பா, அப்படி இருக்கும் பட்சத்தில் ஒரு முஸ்லீம் ஜின் வந்து இவளுக்கு காவலாக இருக்குன்னு சொல்லிட்டு சொன்னார், அதே மாதிரி தான் அன்றைக்கி நைட்டு எங்களுக்கு அதுதான் பாதை காட்டுச்சு, ரெபேக்காவை காப்பாற்றினது அந்த ஜின்னு தான் சொல்லும்போது அவங்க பாட்டிக்கு ஒரு மாதிரி கை கால்லாம் நடுக்கம் கொடுத்துருக்குதுங்க. நடுக்கம் கொடுக்குது, ஆனால் அவங்களோட முகத்தில் ஒரு சிரிப்பு இருக்குது. இவங்க ஏதோ ஒரு விஷயத்த மறைக்கிறாங்கங்கிறது மட்டும் சூசனுக்குமே தெரிஞ்சிருக்குது. சூசனுக்குமே அது யார் என்ன எதனால் அந்த ஜின்னு உங்களை ஃபாலோ பண்ணுதுங்கிறதெல்லாம் தெரியாது. இப்போது அழுத்தமாக கேட்குறாங்க, என்னாச்சு பாட்டி, எதனாலும் சொல்லுங்கள், நான் தெரிஞ்சுக்கிறேன், இவ்வளோ தூரம் நடந்துருச்சு, இது என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுல எனக்கு ஆர்வம் இருக்குது, அதை சொல்லுங்கன்னு கேட்கும்போது அவங்க சொல்கிறாங்க, சூசனோட அம்மா ஃபஸ்ட்டு குழந்தை
2வதா ஒரு குழந்தை பிறந்திருக்குது, அதாவது இவங்களோட சித்தி. 3வதா தான் இவங்களுக்கு ஒரு சித்தப்பா, அதாவது 3வதா ஒரு பையன் அவங்க பாட்டிக்கு. சூசனோட அம்மா மிடில் ஈஸ்டில் ஒரு கண்ட்ரியில் செட்டில் ஆயிட்டாங்க, அங்கேயே செட்டில் ஆயிட்டாங்க. 2வது இருக்கிற அந்த சித்தியை பற்றி இவங்களுக்கு எதுவுமே தெரியாது, எதுவுமே இப்போ வரைக்கும் கேட்டுக்கல. அவங்க இறந்துட்டாங்கங்கிறது மட்டும்தான் தெரியும் சூசனுக்கு. ஆனால் அந்த 2வதா இருக்கிற சித்தி மிடில் ஈஸ்டில் அப்போது வேலை பார்த்துட்டு இருக்கும்போது இந்த பொண்ணை சூசனை வந்து அவங்க வீட்டில் இருக்கும்போதெல்லாம் அவங்க தான் பார்த்துப்பாங்களாம். 3-3.5 வயசு வரைக்கும் சூசனை அவங்க தான் வளர்த்துருக்குறாங்க. அவங்க அம்மா கூட வளர்க்கல, சூசனோட அம்மா கூட அவங்கள வளர்க்கல, சூசனோட சித்தி தான் வளர்த்துருக்குறாங்க. சூசனுக்கு 3.5 வயசு இருக்கும்போது சூசனோட சித்தி மிடில் ஈஸ்ட்டுக்கு போயிடுறாங்க. அங்கே போனவங்களுக்கு அந்த மதத்தோட ஈர்ப்பு இருந்திருக்குதுங்க. யாரும் இவங்களை வற்புறுத்தலை, யாரும் இவங்களை கட்டாயப்படுத்தலை. அவங்களுக்கு அந்த மதத்து மேலே ஒரு நம்பிக்கை வந்தது மட்டும் இல்லாமல் மதமும் மாறி இருக்கிறாங்க மனசாரா. அதான் யாருமே அவங்கள கம்பல்சரியாக மாற்றலை, அவங்களே மனசார மாறி இருக்கிறாங்க முஸ்லீமாக. கன்வெர்ட் ஆனதுக்கு அப்புறமா இவங்களோட ஃபேமிலி அவங்கக்கிட்ட பேசுறது கிடையாது, இது தப்பு அப்படிங்கிற மாதிரி ஒதுங்கி நின்றாங்க. ஆனால் சூசனோட சித்தி இவங்க பாட்டிக்கிட்ட ஃபோன் போட்டு பேசிக்கிட்டு தான் இருப்பாங்களாம், அப்பப்போ வீடியோ காலில் வந்து பேசுவாங்களாம். அப்படி பேசும்போது கடைசியாக அவங்க புர்கா போட்டிருந்துருக்குறாங்க. புர்கா போட்டு இவங்ககிட்ட பேசிட்டு ஒரு வார்த்தை சொல்லியிருக்கிறாங்க, நான் எங்கேயும் போயிடல, இங்கே தான் இருக்கிறேன், சூசனுக்கு எப்போ ஹெல்ப் கேட்டாலும் நான் வந்து நிற்பேன், இதை வந்து நீங்கள் சூசன்கிட்ட சொல்லி தான் வளர்க்கணும், சூசனுக்கு இப்படி ஒரு சித்தி இருக்கேன்னு சொல்லுங்கள், அவள் வளர்ந்ததுக்கப்புறமா இங்கே கூட்டுவாங்க, இந்த நாட்டுக்கு கூட்டுவாங்க, நான் அவளை பார்க்கணும்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இருந்தாலும் சூசனோட அம்மாவுக்கு எங்கே மறுபடியும் நம்மளோட பொண்ணையே அந்த மாதிரி மதம் மாற்றிட போகிறாளோன்னு சொல்லிட்டு நீ அவகிட்டலாம் பேசுகிற வேலை வச்சுக்காதுன்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவை திட்டிருக்கிறாங்க. யார்? சூசனோட பாட்டியை. இப்போது இந்த கான்வர்சேஷன் என்னைக்கு பண்ணி முடித்தாங்களோ அடுத்த நாள் ஒரு நியூஸ் வருதுங்க, அந்த அரேபிக் கண்ட்ரியில் கார் ஆக்சிடெண்ட்டில் ஒரு 2-3 பேர் இறந்துட்டாங்கன்னு. அதில் சூசனோட சித்தியும் ஒருத்தவங்க. அவங்க இறந்து கிட்டத்தட்ட 15 வருஷத்துக்கு மேலே ஆகுது. ஆனால் அவங்க என்னைக்கு இறந்தாங்களோ அடுத்த ஒரு மாதத்துலேயே அவங்களுக்கு உண்டான காரியத்தெல்லாம் இவங்க அம்மா பண்ணிடுறாங்க, அதாவது சூசனோட பாட்டி பண்ணிடுறாங்க. பண்ணி முடித்ததுக்கப்புறமா சூசன் அவங்க சித்தியோட பேரை சொல்லிக்கிட்டு வீட்டுக்குள்ளே பாலை தூக்கி போட்டு விளாடுவாங்களாம். அவங்க சித்தியோட பேரை சொல்லி பாபான்னு கூப்பிடுவாங்களாம். அப்போ அவங்க சித்தியோட ஆத்மா இவங்க கூடயே தான் சுற்றிக்கிட்டு இருக்குதா, ஒரு நல்ல ஜின்னா இந்த பொண்ணை பாதுகாக்குதா. இந்த பொண்ணை மட்டும் பாதுகாக்காம இந்த பொண்ணு கூட இருந்த இந்த 4 பொண்ணுங்களையுமே பாதுகாத்தது அந்த ஜின் தான், அதாவது அவங்களோட சித்தி தான். இதையே இப்போதான் இந்த பொண்ணுங்க தெரிஞ்சுக்கிறாங்க. இதுக்கப்புறமா இவங்களோட காலேஜில் எந்த ஒரு அமானுஷ்யமோ எதுவுமே நடக்கலை. அடுத்த அந்த ஆத்மாவும் இவங்களை பின்தொடரலை. அது ஏங்கிறது இவங்களுக்கு தெரியலை. அது போக எதனால் அந்த ஆத்மா இவங்களை கார்னர் பண்ணி இவங்க பின்னாடி வரணுங்கிறதுக்கும் ரீசன் தெரியவே இல்லை. ரெபேக்காங்கிற கேரக்டர் அடுத்து என்ன ஆச்சுங்கிறது யாருக்குமே தெரியலையாங்க. இப்போ வரைக்குமே இந்த 4 பொண்ணுங்களுமே கான்டாக்டில் தான் இருக்கிறாங்க, ரெபேக்காவை தவிர்த்து. சுந்தரவள்ளி, மேரி, எஸ்தர், சூசன், இவங்க 4 பேருமே இப்போ வரைக்கும் கான்டாக்டில் தான் இருக்கிறாங்களாம். 4 பேருமே இந்த ஸ்டோரியை பார்ப்பாங்களாம். ஏன்னா சுந்தரவள்ளி தான் இந்த ஸ்டோரி எனக்கு அனுப்பியிருந்தாங்க. அவங்க எல்லாருக்குமே இதை ஷேர் பண்ணியிருக்கிறாங்களாம். பார்ட் 1 பார்த்துட்டாங்கன்னா பார்ட் 2க்கு வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். ரொம்பவே எங்களோட லைஃப்பில் நடந்ததை அப்படியே கண்ணு முன்னாடி வந்து கொண்டு நிப்பாட்டினதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லியிருந்தாங்க. ஆக்சுவலாக அந்த ஸ்டோரியை என்கிட்ட சொன்னதுக்கு உங்களுக்கு தான் நான் தேங்க்ஸ் சொல்லணுமா. ஸோ இந்த ஸ்டோரியை என்கிட்ட சுந்தரவள்ளி எப்படி சொன்னாங்களோ அதை என்னோடய ஸ்டைலில் நரேட் பண்ணி உங்களுக்கு கொடுத்துட்டேன். இது உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். இந்த ஸ்டோரி பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிடுங்க. உங்களோட லைஃப்லையுமே இதே மாதிரி எதனா அமானுஷம் நடந்திருக்குது, அதுலேருந்து நீங்கள் வெளியே வரதுக்கு ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு எதனா சுவாரஸ்யமான ஸ்டோரி இருந்துச்சுன்னா அதை என்கிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கீழே என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடியும் ஃபேஸ்புக் ஐடியும் கொடுத்துருக்குறேன் டிஸ்கிரிப்ஷனில். அங்கே வந்து எனக்கு இன்பாக்ஸ் பண்ணுங்கள். மிஸ்டர் பிரபாகரன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை தட்டி விட்டுருங்க. அண்டு இதில் ஒரு விஷயம் இருக்குதுங்க, என்னென்னா எதனால் எங்களை மட்டும் கார்னர் பண்ணி துரத்தணும், யாரையுமே துரத்தாமல் எங்களை மட்டும் எதனால் கார்னர் பண்ணி துரத்தணும்னு சொல்லி அவங்க கேட்டிருந்தாங்க இல்லையா. அது என்னோட ஒரு பார்வையில் நான் என்ன நினைக்கிறேன்னா, சூசன் முதல்ல பார்ட் 1ல் அவங்க தான் ஸ்டார்டிங் பாயிண்ட்டாகவே இருந்திருக்கிறாங்க. ஒரு பிள்ளையார் சொல்லி போட்டதே சூசன் தான். அந்த பழைய மெஸ்ஸில், அதாவது அந்த பொண்ணு எங்கே மண்ணெண்ணை ஊற்றி எரிச்சுக்கிட்டாங்களோ அந்த மெஸ்ஸில் போய் உட்காந்து அவங்க அம்மா கிட்ட பேசி முடிச்சதுக்கப்புறமா ரீல்ஸ் பார்த்துட்டு இருந்தது சூசன். அப்போ தான் அந்த குழந்தை பேஸ்கெட் பால் எடுத்துகிட்டு வந்தது. அந்த குழந்தை ஒருவேளை பேஸ்கெட் பால் விளாட கூப்பிடும் போது சூசன் ஒருவேளை அமைதியாக காமாக ஒரு குழந்தைகிட்ட பேசுகிற மாதிரி பேசியிருந்தாங்கன்னா இந்த சம்பவமே நடந்திருக்காதுன்னு தான் நான் நினைக்கிறேன். அவங்க அந்த குழந்தைகிட்ட கோவப்பட்டனால தான் எரிஞ்சு போன அவங்க அக்காவோட ஆத்மா, அந்த 17 வயசா 16 வயசு இருக்கிற அந்த ஆத்மா அவங்கக்கிட்ட சண்டைக்கு வந்திருக்குது. அதுக்கப்புறமா தான் இவங்களை துரத்திக்கிட்டே அந்த ரூமுக்கு வந்திருக்குது. அந்த ரூமுக்கு வந்ததுக்கப்புறமா அங்கே இருக்கிற எல்லா பொண்ணுங்களையுமே டிஸ்டர்ப் பண்ண ஆரம்பிச்சிருக்குது. அது போக அவங்கள வந்து பின்தொடரும் போது இந்த சூசனுக்கு துணையாக இருக்கிற அவங்க சித்தியோட ஜின் இருக்குது இல்லையா, அந்த ஜின் போயிட்டு இந்த ஆத்மாவை டிஸ்டர்ப் பண்ணியிருக்கலாம்.
அதாவது இது என்னோட கண்ட்ரோலில் இருக்கிறா, அவளை வந்து தொட முடியாதுன்னு சொல்லிட்டு எதனா மிரட்டியிருக்கலாம். நீ என்ன என்னை வந்து ஆதிக்கம் பண்ணுறது, நான் என்ன உனக்கு பணிஞ்சு போகிறது, இது என்னோட இடம், நான் தான் இங்கே இறந்து போய் இந்த இடத்துல நான் தான் பேயாக சுற்றிக்கிட்டு இருக்கேன், நீ திடீர்னு வந்துட்டு இந்த இடத்த குத்தகைக்கு எடுக்கிறேன்னா நான் எப்படி கொடுக்க முடியும், இந்த வரேன் இருன்னு சொல்லிட்டு மொத்தமாக குடும்பத்துக்குள்ள வந்து சீரழிச்சு விட்டு போயிடுச்சு. இதுதான் என்னோட ஒரு இதுங்க, இதுதான் காரணமாக இருக்கலாம்னு சொல்லி எனக்கு தோணுது. உங்களுக்கு என்ன தோணுதோ அதை கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஏன்னா இந்த 5 பொண்ணுங்களுமே ரெபேக்காவை தவிர்த்து இவங்க யாரோட பேருமே வந்து ஒரிஜினல் நேம் கிடையாது, புனைப்பெயர்கள் தான். இது சென்னையில் இருக்கிற ஒரு யூனிவர்சிட்டி, தனியார் யூனிவர்சிட்டியில் நடந்த ஒரு உண்மை கதைங்க. ஆனால் அந்த காலேஜோட நேமையும் இந்த பொண்ணுங்களோட நேமையும் மென்ஷன் பண்ண வேணான்னு சொன்ன காரணத்தினால அவங்களோட ப்ரைவசி கருதி நான் இதை சொல்லலைங்க. ஸோ உங்களுக்கு என்ன தோணுதுங்கிறத கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான ஸ்டோரியில் பார்க்குற வரைக்கும் பாய் பாய்.